இந்திய அரசியலமைப்பின் ஆர்டிகி 183 என்ன சொல்கிறது என்பதை இப்போது எளிமையாக பார்க்கலாம். இந்த பிரிவு ஒரு மாநிலத்தின் சட்ட மேலவை லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் தலைவர் மற்றும் துணைத் தலைவர் ஆகியோரின் பதவி விலகல், பதவி நீக்கம் மற்றும் அவர்கள் எப்போது பதவியை காலி செய்ய வேண்டும் என்பதை பற்றி விளக்குகிறது. சட்ட மேலவையின் தலைவராகவோ அல்லது துணைத் தலைவராகவோ இருப்பவர் அந்த மேலவையின் உறுப்பினராக நீடிக்கவில்லை என்றால் அவர் உடனடியாக தனது பதவியை விட்டு விலக வேண்டும். தலைவர் தனது பதவியை விலக விரும்பினால் தனது கைப்பட எழுதிய கடிதத்தை துணைத் தலைவரிடம் வழங்க வேண்டும். துணைத் தலைவர் தனது பதவியை விலக விரும்பினால் தனது கடிதத்தை தலைவரிடம் வழங்க வேண்டும். சட்ட மேலவையின் அப்போதைய உறுப்பினர்கள் அனைவரும் சேர்ந்து பெரும்பான்மை வாக்குகளுடன் ஒரு தீர்மானம் ரெசல்யூஷன் நிறைவேற்றுவதன் மூலம் இவர்களை பதவியில் இருந்து நீக்கலாம். ஆனால் இத்தகைய தீர்மானத்தை கொண்டு வருவதற்கு 14 நாட்களுக்கு முன்னரே அவர்களுக்கு முறைப்படி அறிவிப்பு வழங்கப்பட வேண்டும். சுருக்கமாக சொன்னால், ஒரு மாநில சட்ட மேலவையின் தலைமை பொறுப்பில் இருப்பவர்கள் எவ்வாறு பதவியில் இருந்து விலகுவார்கள் அல்லது நீக்கப்படுவார்கள் என்பதை இந்த பிரிவு தெளிவுபடுத்துகிறது. லைக், கமெண்ட், ஷேர் and subscribe for other articles of Indian Constitution. பதில் கண்டுபிடிக்க ரொம்ப கஷ்டமா இருக்கு. இத பயன்படுத்து. Law Friend Chat. நீங்க ஈஸியா படிக்கலாம். சட்ட தேர்வுகளுக்கு படிக்க Law Friend Chat பதிவிறக்குங்க. ஈஸி ஆயிடும். lawfriendchat.in